ஜிஎஸ்டி வரி விதிப்பால் தங்க ஆபரணங்கள் வாங்கும் போது வாடிக்கையாளர்கள் கூடுதல் தொகை செலுத்த நேரிடும் என நகைக்கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் சுஜாதாவிடம் கேட்கலாம். சுஜாதா, ஜிஎஸ்டி வரியால நகைகள் வாங்கும் போது எவ்வளவு சதவீதம் கூடுதலாக செலுத்த வேண்டி வரும்? தங்கத்தின் மீது ஜிஎஸ்டி வரி என்பது 3% விதிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக தங்கத்தின் மீது 1% வேட் வரி என்பது விதிக்கப்படும். தற்பொழுது ஜிஎஸ்டி வரி விதிப்பின் காரணமாக இந்த 1% என்பது தற்பொழுது 3% மாறியுள்ளது. குறிப்பாக நேற்றைய தினத்தை பொறுத்தவரை தங்கத்தின் விலை என்பது 22,280 ரூபாயாக இருந்தது ஒரு சவரன். இன்றைய தினத்தை பொறுத்தவரை தற்பொழுது வரை 22,150 உள்ளது. இந்த ஜிஎஸ்டி வரி மாற்றத்தின் காரணமாக தங்கத்தின் விலையில் எந்தவித மாற்றமும் இதுவரை அந்த அளவுக்கு அதிகமாகவும் இல்லை, குறைவாகவும் இல்லை. ஆனால் இருந்த போதிலும் இந்த வரி விகிதம் என்பது அதிகரித்துள்ளதாகவே கூறப்படுகிறது. குறிப்பாக இன்றைய தங்க சவரத்தின் விலையை பொறுத்தவரை 3% விதிக்கும் பொழுது 665 ரூபாய் வரியாக செலுத்த வேண்டிய கட்டாயம் உள்ளது. இந்த வரியானது நேரடியாகவே வாடிக்கையாளர்களுக்கு தான் செல்கிறது. இதனால் வாடிக்கையாளர்கள் தான் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. தற்பொழுது இது குறித்து பேசுவதற்காக தங்க நகை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் நம்மோடு உள்ளார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்போ தற்பொழுது 3% இந்த மத்திய அரசு வந்து ஜிஎஸ்டி வரி விதிச்சிருக்காங்க. இதனால எந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குமா? இதுல ஒரு தயாரிப்பாளரை நான் சொல்லணும் அப்படின்னா, முதல் பாதிப்பு வந்து நுகர்வோருக்கு வந்து இதில் 2% வரி விதிப்பு வந்து அதிகமாக இருக்குதுங்க. இன்னொன்று, தயாரிப்பாளராக இருக்கும் பொழுது எங்களுக்கு வந்து மக்களுடைய சேமிப்பு வந்து இப்போ குறைஞ்சிரும். ஏன்னா வரியாவே வந்து 2% போயிருச்சு அப்படின்னா, முதல்ல 1 கிராம் வாங்குறவங்க இப்போ வந்து ஒரு 800 மில்லி தான் அவங்களால வாங்க முடியும், இல்லை ஒரு 900 மில்லி தான் வாங்க முடியும். எங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 500 கிராம் நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னா, இன்னும் அடுத்த இந்த வரும் மாதத்திலிருந்து நாங்கள் வந்து ஒரு 450 கிராம் தான் எங்களுக்கு வேலை வரும் எங்களுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து அந்த வரி விதிப்புனால மக்களுடைய சேமிப்பு குறையும், தங்கத்துடைய அளவும் குறையும், வாங்குறதோட அளவும் குறையும். அதனால எங்களுக்கு வந்து அந்த வேலை வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த புதிய வரி திட்டத்தை வந்து சீரமைப்பு பண்ணியிருக்கிறாங்க, பாராட்டலாம். மக்கள் இன்னைக்கு நாட்டில் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு புரட்சி வேணும்னு நினைக்கிறோம். இந்த வரி சீரமைப்பு கூட ஒரு புரட்சியாக தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த சீரமைப்புனால எங்களுடைய தொழில் வந்து எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டக்கூடாது. ஆனால் இன்னைக்கு அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேலை செய்யக்கூடிய அந்த கைவினை பொருள்கள் செய்யக்கூடிய அந்த பொற்கொலர்களுக்கு வந்து அவங்க போடுற அந்த எம்சி லேபர் அந்த கூலிக்கு வந்து வரி 5% போட்டிருக்கிறாங்க. சரி, அந்த 5% கட்டிடலாம். ஆனால் அந்த 5% கட்டுறது முறையாக கட்டுறதுக்கு வந்து அவங்ககிட்ட எந்த விதமான கட்டமைப்புகளும் கிடையாது. 20 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு பொற்கொலர் வந்து அவர் வந்து வேலை செஞ்சார் அப்படின்னா அவர் வந்து உடனே அவர் வந்து ஜிஎஸ்டி லைசன்ஸ் எடுத்தாகணும். 20 லட்சம் ரூபாய்க்குள்ள அவருடைய லேபர் அவருடைய கூலி இருந்ததுன்னா அவர் எடுக்க வேண்டியதில்லை. ஆனால் ஒரு சாதாரண ஒரு பொற்கொலர்கிட்ட 10 வியாபாரிகள் சென்று அவருடைய வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது சர்வசாதாரணமாக 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்துடுவார். ஆனால் அவருக்கு வேலை செய்கிறதா ஆர்வமாக இருப்பார் ஒழிய மற்றபடி இந்த கணக்கு வழக்குகளெல்லாம் அவரால் வச்சுக்க இயலாது. அதனால் அவருக்கு வந்து அவங்களுக்கு அந்த வரி விலக்கு கொடுத்துருங்க. அந்த லேபருக்கு அந்த 5% இந்த குறைவானது தான், அதை விலக்க கொடுங்க. பிறகு அவங்களையெல்லாம் நல்லா நம்ம ஆர்வம் கொடுத்து அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து பிறகு கொண்டு வரலாம். நாங்கள் கோரிக்கை வந்து டெல்லியில் போய் எங்களுடைய அமைப்பின் சார்பில் நாங்கள் கொடுத்துருக்கோம், கோரிக்கையை கொடுத்துருக்கோம். இப்போ நீங்க வந்துட்டு கடந்த சில நாட்களா வந்துட்டு 4 தினமும் வந்துட்டு தங்கத்தின் வாங்குறதுக்கு அதிகமா இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஜிஎஸ்டி வரி வீசுறங்காட்டிக்கு இன்னைக்கு தங்கம் வாங்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கா? இல்லை, பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காகவே கொஞ்சம் இந்த பேனிக்னால பையிங் நிறைய இருந்திருக்குங்க. அது ஜிஎஸ்டி 1% 3% ஆக்கியிருக்கிறாங்க. கண்டிப்பாக பவுனுக்கு ஒரு 650 ரூபா சுமார் அது விலைவாசி ஏறும். ஆனால் அவங்க அந்த இன்வாய்ஸ் வந்து அவங்களோட பர்சனல் இதில் கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட ஆஃபீஸ்லேயோ இல்லை அவங்களோட பர்சனல் இன்கம்லேயோ அந்த ஜிஎஸ்டியை வந்து அவங்க கிளைம் பண்ண முடியும். அதனால் ஜனங்க வந்து பயப்பட வேண்டிய ஒன்றும் அவசியமோ அதில் பேனிக் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. அதனால பெரிய வியாபாரம் கொஞ்சம் ஸ்லோ ஆகும் இனிஷியலாக, அப்புறம் கண்டிப்பாக இட் வில் பி பேக் டு நார்மல் இன் another 10 days. அதாவது கடந்த சில தினங்களில் பொறுத்தவரை இந்த ஜிஎஸ்டி இதன் காரணமாக சற்று சந்தேகம் இருந்ததன் காரணமாக தங்கம் வாங்குவதன் எண்ணிக்கை என்பது அதிகரித்தே காணப்பட்டது. ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்தவரை தங்கம் வாங்குவதன் எண்ணிக்கை என்பது குறைவாகவே உள்ளது. குறிப்பாக இவர்கள் முன்வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கையானது தங்கத்தின் மீதான வரி தற்பொழுது இருந்தாலும் இதனை தயாரிக்கின்ற லேபர் சார்ஜ் என்பது அதுக்கும் வரி விதிக்கப்படுவதால் இதனால் தொழிலாளர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதன் காரணமாக அதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இவர்கள் முன்வைத்துள்ளனர். திலகவதி.